இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் ஆசிலேஷன் டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின் என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஹை சான்சஸ் கொஷின் கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் உள்ள டைப் வந்து ஸ்ப்ரிங் பெண்டுலம். ஸ்ப்ரிங் பெண்டுலமில் எல்லா வருஷத்துலேயும் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் பெண்டுலமில் 2π/m/k இந்த ஃபார்முலா ஆர் ஒமேகா ஈக்குவல் டு √k/m யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இது எஸ்ஹெச்எம்லேருந்து. ஆர்எல்ஸ் எஸ்ஹெச்எம்மில் வெலாசிட்டி v ஈக்குவல் டு ஒமேகா √a² மைனஸ் y² உங்கள் புக்கில் இருந்தால் அப்படி போட்டுக்கோங்க, இல்லைனா x². ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -ω² x². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸு கேட்பாங்க. இந்த ஒமேகாக்குள்ளேயே உங்களுக்கு 2π/t யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா தடவை கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை விட்டால் அதிக சான்சஸ் ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரியஸ் ஆர் ஸ்ப்ரிங்ஸ் இன் பேரலல். ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் பேரலல் கனெக்ஷன் வச்சு கொஷின் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. அண்ட் த ஃபைனல் சான்ஸு நமக்கு சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் பொறுத்தளவில் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா மட்டும்தான் இதுவரையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக, L/G வச்சு. இந்த 4லேருந்து 2 டைப்பில் கொஷின் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. இந்த டைப்பில் உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சால்வ் பண்ணி தனி வீடியோவை போட்டு அதுக்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக 4 to 8 மார்க்ஸ் எடுக்க முடியும்.